Hi friends, இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் இடையே நடந்த முதல் ஒரு நாள் போட்டியில் வந்து தல தோனி மற்றும் குல்தீப் யாதவ் இவங்க ரெண்டு பேரும் வந்து பிளான் பண்ணி ஒரு சம்பவம் ஒன்று பண்ணியிருப்பாங்க. அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நியூசிலாந்து அணி தான் முதல்ல வந்து பேட் பிடிச்சிருப்பாங்க. அந்த அணி பார்த்திங்க அப்படின்னா 157 ரன்னுக்கு வந்து ஆல் அவுட் ஆயிருப்பாங்க. அந்த அணி வந்து 9 விக்கெட் எடுத்திருந்த சமயத்தில் ஆடுகளத்தில் பார்த்திங்க அப்படின்னா ட்ரெண்ட் போல்ட் மற்றும் டிம் சவுத்தி இவங்க ரெண்டு பேரும் இருந்திருப்பாங்க. போல்ட்டை பொறுத்த வரைக்கும் 10 பால் பிடிச்சி 1 ரன் மட்டும் அடிச்சிருப்பாரு. டிம் சவுத்தியை பொறுத்த வரைக்கும் 12 பால் பிடிச்சி 9 ரன் அடிச்சிருப்பாரு, ஒரு 6 அடிச்சிருப்பாரு. போல்ட்டு மற்றும் சவுத்தி இவங்களை கம்பேர் பண்ணும்போது சவுத்தி கொஞ்சம் நல்லா விளையாடக்கூடிய ஒரு வீரர் தான். அந்த மாதிரி இருக்க சமயத்தில் வந்து குல்தீப் யாதவ் வந்து பால் போட்டிருப்பாரு. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 38வது ஓவர் கடைசி பால். அந்த கடைசி பாலுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா சவுத்தி மற்றும் ட்ரெண்ட் போல்ட் இவங்க ரெண்டு பேரும் வந்து பேச்சுவார்த்தை வந்து நடத்தியிருப்பாங்க. அநேகமாக வந்து சவுத்தி வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, இந்த ஒரு பால் வந்து எப்படியாச்சும் அவுட் ஆகாமல் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு அடுத்த ஒரு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருப்பாரு. ஏன்னா வந்து குல்தீப் யாதவ் வந்து அபாரமாக வந்து பால் போட்டுருக்காரு அந்த சமயத்தில் தல தோனி பார்த்தீங்க அப்படின்னா குல்தீப் யாதவுக்கு வந்து ஒரு அறிவுரை ஒன்று சொல்லியிருப்பாரு. அந்த அறிவுரைப்படி வந்து குல்தீப் யாதவ் பால் போட்டிருப்பாரு. ஸ்லிப்பில் ஆளை நிப்பாட்டியிருப்பாங்க. ஸோ ஸ்லிப்பில் ஆள் நிப்பாட்டிட்டு தோனியை வந்து அறிவுரை சொல்லியிருப்பாரு. குல்தீப் யாதவ் பால் போடுறாரு. ட்ரெண்ட் போல்ட் பார்த்தீங்க அப்படின்னா பாலை வந்து அடிக்காமல் எப்படியாச்சும் வந்து ஸ்டொக் வச்சு தடுத்தரணும் அப்படிங்கிற மாதிரி வந்து முயற்சி பண்ணுறாரு. பால் வந்து பேட்டில் போட்டு ஸ்லிப்பில் போயிட்டு வந்து கேட்ச் ஆயிடுது. இந்த வீடியோ தான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சமூக வலைதளங்களில் வந்து ரொம்ப வைரலாக பரவிட்டு இருக்கு. ஸோ வந்து தோனி வந்து ஒரு விஷயம் பண்ண சொல்கிறார் அப்படின்னா அதில் 1000 அர்த்தம் இருக்கும். அதே சமயம் வந்து துல்லியமாகவும் இருக்கும் அப்படின்னு தோனி ரசிகர்கள் பார்த்தீங்க அப்படின்னா மிகுந்த ஒரு உற்சாகத்தில் இருக்காங்க. இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸாக கிளிக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.